ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் புதிய பிரதமராக ஹரினி அமர சூரியா இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின்போது பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் எடுத்துரைக்க உள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முன்னதாக பிரேசில் சென்றடைந்த திரு நரேந்திர மோடிக்கு அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களிடையே பிரதமர் கலந்துரையாடினார். பிரேசிலில் 2 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு கயானா செல்லும் பிரதமர் இம்மாதம் 21ஆம் தேதி தாயகம் திரும்புகிறார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ள இந்த திட்டத்தில் 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைவரையும் சேர்க்கும் முடிவு கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டதாகவும் 3 வாரங்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இதில் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்க சாதனை என்றும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் இதுவரை 4 லட்சம் பெண்கள் பதிவு செய்துள்ளனர். 4800க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான சிகிச்சைகளை இத்திட்டத்தின் கீழ் இதுவரை பெற்றிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா நேபாள எல்லை பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டம் காட்மாண்டுவில் தற்போது நடைபெற்று வருகிறது. எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது, ஊடுருவலை தடுப்பது, போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்தினால் மட்டுமே நிதி மேலாண்மையில் சுயாட்சியுடன் திகழ முடியும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 16வது நிதி ஆணைய தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவுடன் சென்னையில் இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 41% மாற்றி அமைத்ததை வரவேற்பதாக திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மாநிலங்களுக்கான வரி பகிர்வின் பங்கு 50 விழுக்காடு பங்கீடு வழங்கப்பட்டால் மட்டுமே மாநிலங்கள் தங்களுடைய தேவைகளுக்கேற்ப வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி நிதி மேலாண்மையில் உரிய சுயாட்சியுடன் செயல்பட இயலும். தமிழ்நாடு சந்தித்து வரும் 3 குறிப்பிடத்தக்க சவால்களை நிதிக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளாக இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தினால் தமிழ்நாடு பெரும் பேரழிவை சந்தித்து வருகிறது. எனவே இத்தகைய பேரிடர் துயத்துணி பணி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மாநிலங்கள் உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் உரிய நிதியை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ந்து வரும் முதியவர்களின் எண்ணிக்கை மற்றும் இதன் காரணமாக மாநில மக்கள் தொகை அமைப்பில் ஏற்படும் மாற்றம் குறித்தும் நிதிக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு வர விழைகிறேன். இதுவரை பெற்று வந்துள்ள மக்கள் தொகை அடிப்படையிலான பயன் வேகமாக குறைந்து வருவதையும் சமூக பாதுகாப்பு தேவைகள் அதிகரித்து வருவதையும் இது பிரதிபலிக்கிறது. 3வதாக, நாட்டிலேயே அதிக நகரமய மக்களை சந்தித்து வரும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. நகர்ப்புற கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதும் அதற்கான நிதி ஆதாரங்களை பெருக்குவதும் தமிழ்நாடு சந்தித்து வரும் மிக முக்கியமான சவால்களில் ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள்.
மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. அங்கு ஒரே கட்டமாக நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று நவி மும்பையில் நடைபெறும் பிஜேபி பேரணியில் பங்கேற்கிறார். மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாக்பூர் மற்றும் கோண்டியாவில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கிறார். பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தானே, சோலாப்பூரில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மும்பையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு தலைவர் திரு சரத்பவார் இன்று புனேயில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2வது கட்டமாக 38 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இன்று அங்கு பிரச்சாரம் நிறைவடைகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மூத்த தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு ஹேமந்த் சோரன் ராஞ்சி, தும்கா பகுதிகளில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். பிஜேபி மூத்த தலைவரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருமான திரு யோகி ஆதித்யநாத் ஜம்தாரா, தியோகர் பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார். சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல்களை இயக்கிய அவரது முடிவு சுயசார்புக்கான உதாரணங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வ.உ. சிதம்பரனாரின் தியாக வாழ்வு போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வ.உ. சிதம்பரனாரின் திருவுருவச் சிலைக்கு மாநில அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லையில் உள்ள வ.உ.சி. மணி மண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இலங்கையில் புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திஸ்ஸநாயக்கே தலைமையில் இன்று கொழும்புவில் நடைபெற்றது. அந்நாட்டின் பிரதமராக ஹரினி அமரசூரியா பதவியேற்றுக் கொண்டார். வெளியுறவு அமைச்சராக திரு விஜிதா ஹெராத் உட்பட 22 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். ஹரியானா, பஞ்சாப், வடக்கு ராஜஸ்தான், வடக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் பனிமூட்டம் மிக அதிக அளவில் காணப்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க், பஹல்காம் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை -3 டிகிரி செல்சியஸாக பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவு மற்றும் இந்திய பெருங்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையினால் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. மாவட்டத்தில் இளம் சம்பா பருவ பயிர்கள் சுமார் 15,000 ஏக்கரில் தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. இதனால் வயலில் இருந்து தண்ணீர் வடிவைக்கும் பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இளம் சம்பா பருவ பயிர்கள் மற்றும் நடவு செய்த பயிர்கள் தொடர் மழையினால் பாதிப்படைந்துள்ளது. மாவட்டத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதால் வடிகால்கள் மூடப்பட்டு சரிவர தண்ணீர் வடிவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாலையூர், செல்லூர், ஐவநல்லூர் பகுதியில் தண்ணீர் வயலில் இருந்து வடி வைப்பதில் விவசாயிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் தொடர் மழையினால் மீன்பிடி தொழில் முற்றிலும் முடங்கியுள்ளது. மீனவர்களின் ஆயிரக்கணக்கான படகுகள் கடலுக்கு செல்லாமல் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன்பிடி தொழிலோடு தொடர்புடைய இதர தொழில்களும் முடங்கியுள்ளது. மீன் ஏற்றுமதி வர்த்தகம் முற்றிலும் முடங்கி காணப்படுகிறது. கருவாட்டு ஏற்றுமதி தொழிலும் முடங்கியுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். தில்லியில் காற்று மாசு இன்று மிக அதிக அளவை எட்டியிருப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி அங்கு காற்றின் தரக்குறியீடு 487ஆக பதிவானதாக அந்த வாரியம் கூறியுள்ளது. இந்தியா, மலேசியா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜார்க்கண்ட் 5-3 என்ற கோல் கணக்கில் பீகாரை வென்றது. ராஜஸ்தான், குஜராத் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தெலுங்கு அணி ஹரியானா அணியையும், பெங்களூரு அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரேசிலில் நடைபெறும் G20 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் புதிய பிரதமராக ஹரினி அமரசூரியா இன்று பதவியேற்றுக் கொண்டார். இந்தியா மலேசியா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.